Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்க யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 11th குரூப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கும் சரி, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்குமே ஒரே சிலபஸாக தான் வருது. ஸோ எல்லாருமே இதை வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்டான வீடியோஸ் இருக்குது. என்னென்ன வீடியோஸ் பார்த்திங்கன்னா 10th 11th 12th எல்லா பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்ன்னு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோஸ் எல்லாமே 10th பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸு, 12th இம்பார்ட்டண்டான பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லா வீடியோஸுமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க நிறைய பேர் 12th முடித்தவங்க, அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னா, என்னென்ன நீங்கள் வந்து கற்றுக்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு நோ அபவுட் கம்ப்யூட்டர்ஸை பற்றி நல்லா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் என்னென்ன ஜென்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ், டு லேர்ன் அபவுட் வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸோட என்ன ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன், காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, டிவிஷன் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து படிப்பீங்க. அடுத்து பூட்டிங் ஆஃப் ஏ கம்ப்யூட்டரும் நீங்கள் படிப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூனிட் 1ல் கவர் ஆகுது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து உள்ளக்குள்ளே போவோம். இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சீன் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்குது. நம்மளோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவே மாறிடுச்சுன்னே சொல்லலாம் கம்ப்யூட்டர்ஸ். அது வந்து எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது. எஜுகேஷன், ரிசர்ச், ட்ராவல், டூரிசம், வெதர் ஃபோர்காஸ்டிங், சோசியல் நெட்வொர்க்கிங், காமர்ஸ் எக்ஸட்ரா. ஸோ எல்லா ஃபீல்டுலேயுமே கம்ப்யூட்டர்ஸ் இல்லாத இடமே கிடையாது. இப்போ வந்து ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அங்கேயும் நம்ம வந்து எஜுகேஷன் ஸ்கூல்லனா நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கம்ப்யூட்டர்ஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 10 வருஷங்க அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தாலுமே உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் டீட்டெயில்ஸை எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ் இல்லாத லைஃபே கிடையாதுன்னே சொல்லலாம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் நவ் பிகம் அன் இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். இல்லாத இடமே கிடையாது, நம்மளோட லைஃபோட ஒரு பார்ட்டாகவே மாறிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரஸியாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணுறதை விட நல்ல ஸ்பீடாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே கம்ப்யூட்டர்ஸ் இல்லாததே கிடையாது, கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸோ டுடே நோ ஆர்கனைசேஷன் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஏ கம்ப்யூட்டர் இல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் வேரியஸ் ஆர்கனைசேஷன் ஹேவ் பிகம் பேப்பர்லெஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன் வந்து பேப்பர்லெஸ்ஸாகவே மாறிடுச்சு. பேப்பரே கிடையாது, பேப்பராக யூஸ் பண்ணவே மாட்டாங்க, ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு சாதாரண சின்ன ஒரு கால்குலேட்டிங் டிவைஸ்லேருந்து ஹை ஸ்பீடாக போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் மாறிடுச்சு. அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா அபாக்கஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா லேப்டாப், டேப்லெட்டு அந்த மாதிரி அளவு மாறிடுச்சு. ஸோ அதுதான் கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் எவால்வ்ட் ஓவர் தி இயர்ஸ் ஃப்ரம் எ சிம்பிள் கால்குலேட்டிங் டிவைஸ் டு ஹை ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. த க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்டட் வித் த நீட் ஃபார் பெர்ஃபார்மிங் ஃபாஸ்ட் கால்குலேஷன். இப்போ கம்ப்யூட்டர் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன் பண்ணுறது மூலமாக தான் அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இப்போ மேனுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களாக ஒரு கால்குலேஷன் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஸ்லோவாக இருக்கும், சில நேரம் தப்பாகவும் வரும். ஆனால் இதே நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக பண்ணோம்னா அக்யூரசி கரெக்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஸ்பீடாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டு கால்குலேட்டிங் டிவைசஸாகவும் இருக்கும். அதுதான் வந்து கம்ப்யூட்டரோட வளர்ச்சி. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. மேனுவல் மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டிங் வாஸ் ஸ்லோ அண்ட் ப்ரான் டு எரர்ஸ். ஸோ நம்ம இப்போ மேனுவலாக பண்ணோன்னா ஸ்லோவாகவும் இருக்கும், நம்மளுக்கு எரர்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதே வந்து கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வரும். ஸோ அட்டம்ப்ட்ஸ் வேர் மேட் டு டெவலப் ஃபாஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸை. இப்போ வந்து எப்படி ஜார்னி வந்து க்ரியேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அபாகஸ் மூலமாக இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஹை ஸ்பீடு ஃபுல்லாக வந்து ஹை ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ த ஜார்னி ஸ்டார்டட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் நோன் கால்குலேட்டிங் டிவைஸ் அபாகஸ் விச் ஹஸ் லெட் அஸ் டுடே டு அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்பீட் கால்குலேட்டிங் டிவைஸ். அபாகஸ் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் கால்குலேட்டிங் டிவைசஸ் ஃபாஸ்ட்டாகவே வந்து கால்குலேட் பண்ணலாம் அபாகஸ் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
இங்கே வந்து சார்லஸ் பாபேஜ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பாபேஜ் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபார் ஹிஸ் இன்வென்ஷன் அண்ட் கான்செப்ட் ஆஃப் அனாலிட்டிக்கல் இன்ஜின் இன் 1837. சார்லஸ் பாபேஜ் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். அவர் தான் வந்து கம்ப்யூட்டரை வந்து கண்டுபிடிச்சார். அண்டு கான்செப்ட் ஆஃப் எந்த கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் இன்ஜின் மூலமாக, அந்த கான்செப்ட் மூலமாக வந்து கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிச்சார் இன் 1837. அனலிட்டிக்கல் இன்ஜின் கண்டெய்ன்ட் அண்ட் அர்த்மெட்டிக் லாஜிக் யூனிட், பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேட்டட் மெமரி. அந்த அனலிட்டிக் இன்ஜினில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்த்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும், பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்கும், இன்டகிரேட்டட் மெமரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. which led to the development of the first general purpose computer concept. இந்த கம்ப்யூட்டர் தான் என்னென்னா அனலிட்டிக்கல் இன்ஜின் தான் என்னென்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்போஸ் கம்ப்யூட்டராகவே இருந்துச்சு. ஸோ இதான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பாபேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் இப்போயே நல்லா படிச்சுக்கோங்க. பேங்க் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து பின்னாடி 11th 12th காலேஜ் முடித்த பிறகு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க 12th முடித்தோடனே. அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம்னாலும் சரி, இப்போ கம்ப்யூட்டர்ஸ் பற்றி கேட்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு ஜென்ரேஷன் பற்றி ஒரு கொஸ்டின் இல்லாமவே இருக்காது, கண்டிப்பாக அதுலேருந்து வரும். ஸோ இப்போயே நல்லா வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ growth in the computer industry is determined by the development in technology. Based on various stages of development, computers can be categorized into different generation. டெவலப்மெண்ட் மூலமாக ஒவ்வொரு டெவலப்மெண்ட் மூலமாக கம்ப்யூட்டர்ஸ் வந்து 5 ஜென்ரேஷனாக வந்து டிவைட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கம்ப்யூட்டர்ஸ் வரல. ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1942 to 1955 வந்து அந்த இது கண்டுபிடிச்சாங்க. என்ன காம்பனண்ட் அதில் யூஸ் பண்ணாங்கன்னா வேக்கம் டியூப்ஸ்ன்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணாங்க. அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா பிக் இன் சைஸ் வந்து பிக்காக இருக்கும். அப்புறம் வந்து நிறையா வந்து பவர் வந்து இழுக்கும், கரண்ட் வந்து நிறையா வந்து இதாகும். ஸோ நெக்ஸ்ட்டு மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மால் ஃபங்க்ஷன் ரிப்பேர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு மெஷின் லாங்குவேஜ் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், நீங்கள் வந்து நல்லா வந்து தரவு பண்ணிக்கோங்க. இந்த பீரியட் எல்லாமே, இந்த இயர்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்னா ENIAC, EDVAC, யூனிவேக், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த பீரியடில் கண்டுபிடிச்சாங்கன்னா 1955 1964. இதில் என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். இது வந்து என்னென்னா ஸ்மாலர் கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷனை விட இது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் கம்ப்யூட்டர் வந்து. அடுத்து வந்து லெஸ் ஹீட் வந்து கொஞ்சம் ஜென்ரேட் ஆகுது, லெஸ் ஹீட் தான் ஜென்ரேட் பண்ணுது. அடுத்து கன்சியூம்டு லெஸ் பவர் கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷனை வந்து இங்கே வந்து லெஸ் பவர் தான் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்ச் கார்ட்ஸ் வேர் யூஸ்டு. இங்கே வந்து பஞ்ச் கார்ட்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு. இந்த ஜென்ரேஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணாங்க. அது என்னென்னா பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ் வாஸ் யூஸ்ட். இங்கே வந்து மெஷின் லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜஸும் யூஸ் பண்ணாங்க. மெஷின் லாங்குவேஜஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0s and 1s வரும். கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாது, அதுக்கு வந்து மெஷின் லாங்குவேஜஸாக தான் தெரியும். மெஷின் லாங்குவேஜஸ்னால் என்னென்னா 0 and 1 தான் இருக்கும். இப்போ ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னவா மாறும்னா 0s and 1s தான் மாறும். அதை தான் மெஷின் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். 0sன்னா 0 1, அந்த 0வும் 1 மட்டும் தான் அதுக்கு புரியும், மற்ற இங்கிலீஷ் வேர்ட் புரியாது. அதை தான் வந்து மெஷின் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா IBM 1401, IBM 1620, அடுத்து யூனிவேக் 1108, இதெல்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த இயரில் கண்டுபிடிச்சாங்கன்னா 1964 1975. இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து வேக்கம் டியூப்ஸ், செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர், தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ இங்கே என்ன மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள்.
செகண்ட் ஜென்ரேஷனை விட இங்கே வந்து என்னவாக இருக்கும், ஸ்மாலராக இருக்கும், ஃபாஸ்டராகவும் இருக்கும், நல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் லெஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் எடுத்துக்கிறோம், கன்சியூம்டு லெஸ் பவர். நெக்ஸ்ட்டு ஹை லெவல் லாங்குவேஜ் வேர் யூஸ்டு. இங்கே வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஹை லெவல் லாங்குவேஜஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா C++ அந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. சி தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த லாங்குவேஜஸ்னால் யூஸ் பண்ணுறாங்க. சி வேணும்னு நினச்சிங்கன்னா, சி டியூட்டோரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே இருக்குது சி பற்றின கான்செப்ட்டு. ஸோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா IBM 360 சீரீஸ், ஹனிவெல் 6000 சீரீஸ். இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1975லேருந்து 1980 கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா மைக்ரோ ப்ராசஸர். இங்கே வந்து மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணோம். இதுதான் நம்ம கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்மாலராக இருக்கும், ஃபாஸ்டராக இருக்கும். இப்போ ஸ்மாலாக இருந்தால் தான் நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஸ்மாலராகவும் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா IBMமும் ஆப்பிளும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ Micro computer series such as IBM and Apple were developed. Portable computers were introduced. இங்கே தான் இந்த ஜென்ரேஷனில் தான் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து டெவலப் பண்ணாங்க. அதை தான் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1980லேருந்து டில் டேட் வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேரலல் ப்ராசஸிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் மெரிட்ஸ் பார்த்திங்கன்னா பேரலல் ப்ராசஸிங், சூப்பர் கண்டக்டர்ஸாக இருக்குது. கம்ப்யூட்டர் சைஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு. இது வந்து என்ன பண்ணணும்னா இமேஜஸையும் கிராஃபிக்ஸையும் வந்து என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து இது வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ரொபாட்டிக்ஸை தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். இந்த ஜென்ரேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எக்ஸ்பர்ட் சிஸ்டமும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ able to solve high complex problems including decision making and logical reasoning. So high complex ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை எல்லாமே இந்த ஜென்ரேஷன் வந்து சால்வ் பண்ணும். ஸோ இதுதான் ஃபிஃப்த் ஜென்ரேஷன், ரொபாட்டிக்ஸை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இன் ஃப்யூச்சரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ parallel and distributed computing, computers have become smarter, faster and smaller-ஆகவும் இருக்கும். and development of robotics and natural language processing-ஆக இருக்கும். இங்கே வந்து வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர், நம்ம வாய்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, வாய்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிக்ஸ்த் ஜென்ரேஷன் இது சொல்கிறாங்க இன் ஃப்யூச்சரில் வரும்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ENIAC, ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கேல்குலேட்டர். இதை யார் கண்டுபிடிச்சாருன்னா ஜே பிரெஸ்பர் எக்கர்ட் அண்ட் ஜான் மேக்லி அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அண்ட் பிகன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் 1943 ஆரம்பிச்சு அண்ட் வாஸ் நாட் கம்ப்ளீட்டட் அன்டில் 1946 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இது வந்து கண்டுபிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க, வாஸ் இன்வென்டட் பை ஜே பிரெஸ்பர் எக்கர்ட் அண்ட் ஜான் மேக்லி at the University of Pennsylvania. It occupied about 1800 square feet and used about 18,000 vacuum tubes வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 1800 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அளவு இருக்கும், பெரிய ஹால் அளவு, அந்த மாதிரி அதை விட பெரிய ஸ்கொயர் ஃபீட் அளவு இருக்கும் அந்த கம்ப்யூட்டரு. அது பார்த்திங்கன்னா 18,000 vacuum tubes வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வெயிட் பார்த்திங்கன்னா 50 tons இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ENIAC. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டானது பார்க்க போகிறோம், கம்ப்யூட்டர். வாட் இஸ் கம்ப்யூட்டர், மேனா மெஷினான்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிஃபோர் 19th centuryக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்யூட்டர் வந்து ஹியூமனை குறிக்கவே இல்லை. இது வந்து அபாக்கஸும் இது வந்து கம்ப்யூட்டர்ன்றது மெஷினை குறிக்கவே இல்லை, இது வந்து ஒரு ஹியூமனை தான் குறிச்சிச்சு. யாரை சொல்கிறாங்கன்னா அபாக்கஸும் ஸ்லைட் ரூலும் யூஸ் பண்ணவங்கள தான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் என்ன சொல்லலைன்னா மெஷினை வந்து சொல்லவே இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. பிஃபோர் 19th century the term computer was referred to humans who performed calculations using abacus and slide rule, not to machine. ஸோ கம்ப்யூட்டர்ன்றது 19th century வரைக்கும் ஹியூமன்ஸை தான் சொல்கிறாங்க.
அபாகஸ்னால் யூஸ் பண்ணுவாங்கள்ல அவங்கள தான் சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர்னு சொல்லி, மெஷினை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த வேர்டு கம்ப்யூட் விச் மீன்ஸ் டு கால்குலேட். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து கம்ப்யூட்டர்னு சொல்லி வேர்டை டிரைவ் பண்ணி அதை என்ன குறிக்குதுன்னா கால்குலேட் பண்ணுறதை தான் சொல்லுது, மீன் பண்ணுது. த பர்சன் who performs calculations is called as computer. ஸோ நெக்ஸ்ட்டு த பர்சன் வந்து யார் கால்குலேஷன் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டிவைஸை வந்து கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. So the person who performs calculation is called as computer. This term was later given to mechanical device as they began replacing the human computers. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டிவைஸுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லி வந்து நேம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டுடேஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் அக்செப்ட் டேட்டா as input, process it and produce output and store it for future reference. கம்ப்யூட்டர்ஸ்ன்றது என்னென்னா எலக்ட்ரானிக் டிவைஸ், ஒரு மெஷினு. அது என்ன பண்ணுன்னா நம்மள்கிட்டருந்து இன்புட்டை வாங்கும், நீங்கள் வந்து ஒரு இன்புட்டை கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அது உள்ளக்குள்ளே ப்ராசஸ் பண்ணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், இப்போ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைன்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் கம்ப்யூட்டரோட வேலை. ஸோ இது வந்து கம்ப்யூட்டரோட ஒரு 2 மார்க்ஸ்னே சொல்லலாம். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் அக்செப்ட் டேட்டா as input, process it and produces output and store it for future reference. ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். பார்த்திங்கன்னா we all know what a computer is. It is an electronic device that processes the input according to the set of instruction provided to. அதை தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இங்கே வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு. அது வந்து என்ன பண்ணும், இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணும், அப்புறம் வந்து அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணது என்னென்ன டாஸ்க் யூஸ் பண்ணால் ஸ்டோரிங் டேட்டா பண்ணும், வெதர் ஃபோர்காஸ்டிங், இப்போ வந்து எல்லாமே பண்ணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், ஏர்லைன்ஸ் புக் பண்ணலாம், ரயில்வே டிக்கெட் புக் பண்ணலாம். அதை தான் சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர்ஸ் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணும், ஏர்லைன்ஸு ஃப்ளைட்டு புக் பண்ணுறனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை வந்து செய்யுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ டேட்டானா என்னென்னு பார்க்க போகிறோம். டேட்டா இஸ் டிஃபைன்ட் as an unprocessed collection of raw facts suitable for communication, interpretation or processing. டேட்டான்றது என்னென்னா ஒரு ரா ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ 134, 16, கவிதா, இந்த மாதிரி ஒரு வேர்டு சொல்கிறதுன்னே சொல்லலாம். அதுதான் என்னென்னா அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான மெசேஜை நம்மளுக்கு தராது. அதுதான் என்ன சொல்கிறோன்னா டேட்டான்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நேம் கவிதா, 16, 36 அந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் இல்லாத மெசேஜை சொல்கிறது தான் என்னென்னா டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ டேட்டா இஸ் டிஃபைன்ட் as unprocessed collection of raw facts. இது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காண்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்ஃபர்மேஷன்னா என்னென்னு பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் இஸ் a collection of facts which conclusion may be drawn. In simple words we can say that data is the raw facts that is processed to give meaningful, ordered or structured information. For example, கவிதா is 16 years old. இப்போ பாருங்கள், கவிதான்றது ஒரு டேட்டா, அது வந்து நம்மளுக்கு மீனிங் தரல. கவிதா is 16 years oldன்றது ஒரு மீனிங் தெரியுது. அவளுக்கு வந்து கவிதா வந்து 16 years old அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. இதை தான் என்ன சொல்கிறோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு இன்ஃபர்மேஷன்றது ஒரு ரா ஃபேக்ட்ஸோட மீனிங்ஃபுல் தரது தான் என்னென்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். அது வந்து மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும், ஆர்டர்டாகவும் இருக்கும், ஆர்டர்டு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும், ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும்னு சொல்கிறோம். இதை தான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. The information is about Kavita and conveys some meaning. This conversion of data into information is called data processing. இந்த மாதிரி டேட்டா வந்து இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் ஆகுதுல்ல, அதை தான் என்ன சொல்கிறோன்னா டேட்டா ப்ராசஸிங்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்குதுல, டேட்டா வந்து இன்ஃபர்மேஷனாக மாறுது பார்த்திங்கன்னா, அது தான் என்னென்னா டேட்டா ப்ராசஸிங். The conversion of data into information is called data processing.
ஸோ இதே தான் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் டேக்ஸ் ரா டேட்டா அஸ் அன் இன்புட் ஃப்ரம் த யூசர். நீங்கள் வந்து ஒரு டேட்டா கொடுப்பீங்க அண்ட் ப்ராசஸ் இட் அண்டர் த கண்ட்ரோல் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஏ ரிசல்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்புட் கொடுப்பீங்க, கீபோர்டு அல்லது மவுஸ் வழியாக இன்புட் கொடுப்பீங்க. அதை வந்து என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எது மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுது? மானிட்டர் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அண்ட் சேவ் இட் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். ஃப்யூச்சருக்கும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுற நேரம் சேவ் பண்ணிக்கிது. ஸோ ஃப்யூச்சர் யூஸ்க்காண்டி சேவும் பண்ணிக்கிதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா components of computers. The computer is the combination of hardware and software. Hardware is the physical components of a computer like motherboard, memory devices, monitor, keyboard, etc. ஸோ இந்த காம்பனண்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டரை பற்றி நம்ம இன்னொன்று ஒரு வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா காம்பனண்ட்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பற்றி பார்ப்போம். இன்புட் யூனிட்னா என்ன, கண்ட்ரோல் யூனிட்னா என்ன, அவுட்புட் யூனிட்னா என்ன, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காம்பனண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அடுத்த இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.